வணக்கம் சகோ. வில்வியாச் இது வில்வி டாக் சகோ. வில்வி டாக் சொல்லிட்டேன். இது ஒண்ணுதான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சில தற்குறிகளை, அதாவது ஊப்பி தற்குறிகளை சும்மா இருங்கட. ஏட்டா எங்க உயிரை வாங்குறீங்க? ஏட்டா சும்மா தானே இருக்கும். ஊப்பி தற்குறிகள், நீங்க செஞ்ச தப்பான விஷயம் விஜய் அண்ணா கிட்ட எங்களை அவரு தலைவரா மாத்திட்டாரு. தலைவரா மாத்தினால நாங்க ரசிகர்கள் ரிட்டையர்ட் ஆகி நாங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகல, ப்ரொமோஷன் ஆகி தலைவரா மாற்றோம். சரிங்களா? என்ன எங்களை என்ன ரசிகர்களாவே எதிர்பார்க்குங்களா? இல்ல, தப்பு. தளபதி ரசிகர்கள்லாம் இப்போ தலைவனா மாறிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த அந்த 2 பேர் உண்டு. அந்த வீடியோ போட்டு பாருங்க. அதை பார்த்துட்டு இது நான் பேசுறது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. சரிங்களா? தற்குறித்தனமா பேசிட்டு தெரியானோ. உன் கட்சிக்காரன் கொடி எடுத்துன்னு வரான், ஒரு மனுவை நீட்டுறான். ஏன்பா முதலமைச்சர்கிட்ட மனுவை நீட்டு நிறுத்தி வாங்க வர மாட்டாரா? முதலமைச்சருக்கே வாங்குறாருன்னா நீ என்ன பெரிய அப்பா டேக்கரான்னு நான் அவனை கேக்குறேன். அந்த கார் ரைடு திரும்பிச்சுன்னா ஆகும், இடிச்சு கீழே விட வேண்டியதுதான். உயிரை பணையம் வச்சு தாங்க லெட்டர் வாங்கிக்கோங்கன்றான் தலைவர். ஒரு டோரை திறந்து அப்படிலாம் வாங்க முடியாது போங்கப்பா ஒரு வார்த்தை. என்ன அவன் ஃபேனு தானே, உன்னை கட்சி சாப்பிடுவானா? இல்ல நீ சில்க் ஸ்மித்தாவா? பாவமாகுதுங்க பாக்கும்போது. எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு ஃபேனு அவனுங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களை பார்க்க தான் போறானுங்க. அவனுங்க கிட்ட வேணாப்பா வாங்க கூடாதுப்பா அப்படி இல்ல வாங்கி உள்ள வண்டியில வைக்கிறதுக்கு என்ன ஆயிட போகுது? ஏன்னா ரசிக குஞ்சிகளா இவங்கதான் கேக்குற. இவங்களுக்கு மானம் சூடு சொரண ரோசம் கிடையாது. இங்க பாருங்க, நார்மல் ஆக்டரா இருக்கும் போது நீங்க சந்திக்கலனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க நார்மல் ஆக்டர் சந்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபேன்ஸ் ஒருத்தரை பாத்தீங்கன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க சந்திக்காம இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நவ் யூ ஆர் அரசியல் தலைவர். அவன் தொங்கின்னு இருக்கான். அவன் எவ்வளவு இன்சல்ட் ஆகும் உனக்கு? அது யோசிச்சு பார்த்தாங்க அவரு. இல்ல யாருக்காக இன்சல்ட் ஆகும்? டிவிகே சும்மா டென்ஷன். டிவிகே நீ விளையாட்டு கூட ஃபயர்ரா. டிவிகேனா போடா ஃபயர். ஓகே, அந்த வீடியோல என்ன நடந்துச்சு? ஒருத்த ஏதோ அதாவது இந்த தலைவர்களுக்கு எல்லாம் அந்த இது கொடுப்பாங்க, அவங்களுக்கு குறைகள் நிறைகள் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்களா, கொடுக்க போயிருக்காங்க. அதாவது அது என்னன்னா, அவரு உள்ள இருக்காரு, இவங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? இது யார் மேல தப்பு? அதாவது விஜயண்ணா மேல தப்பா, இல்லைன்னா இந்த 2 பேரு குறுக்கு ஜாடி அவங்க சொல்லுவாங்க வண்டு டேன் ஆச்சுன்னா அவ்வளோ இந்த புஷ் அப்படின்றாங்க. என்னடே அவ்வளோ தூரம் டிரைவரு கண்ணாடியில பார்க்காமலா இருப்பான்? சொல்றேன், அந்த மனு கொடுக்கறதுக்கு வழிமுறைகள் எல்லாமே எங்க தலைவர் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. முதல்ல நீ ஒரு மாவட்ட தலைவரை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீ மாநில தலைவரை பார்க்க முடியும். அதாவது தலைவர் உள்ள இருக்காரு, இவங்க பாட்டுக்கு நீ ரசிகன்ல இருந்து நீ முதல்ல மாறு. சரியா? நம்ம ரசிகர்ல இப்ப தலைவர் மாதிரி நட. எங்களை ஒரு அதாவது தலைவர் என்னன்னா நீங்க தலைவனா மாற வேண்டிய இதை எடுத்திருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாச்சுன்னா என்ன நம்மள இவங்க இப்படிதான் பேசுவாங்க. சரிங்களா? நீங்க முதல்ல தலைவரா மாறுங்க. சரிங்களா? இன்னும் இந்த மாதிரி தற்குறிகள் இப்படி பேசுனீங்கன்னா அதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாது. சரிங்களா? நம்ம தலைவரை அவமானப்படுத்துறதுக்கு நம்மளே காரணமா இருக்க கூடாது சகோஸ். ஆமா. அதாவது இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, அந்த கோட்பாடுக்குள்ள அப்படியே போவோம். எடுத்த உடனே நம்ம மக்களை முதல்ல நம்ம பார்க்கணும். சரிங்களா? முதல்ல தலைவர் மக்களை பார்க்கட்டு. சரிங்களா? மக்களோட குறைகளை தீக்க நம்மளோட குறைகளை தன்னால தீரும். சரிங்களா? முதல்ல நீ ரசிகன்ல இருந்து மாறு. நான் மாறிட்டேன், நீ மாறு. சரியா?
நம்ம தலைவரும் அதான் சொல்லுவார், நீ ரசிகன் இல்ல தலைவன், உன்னோட ஊருக்கு நீ தலைவனா இருக்கணும் அப்படின்றாரு. நீ தலைவனா இருக்க ஆசைப்படுறியா இல்லைன்னா ரசிகனாவே இருக்க ஆசைப்படுறியா? அத நீ சொல்லு. எல்லாருமே சப்போஸ் நான் இதைதான் சொல்ல வந்தேன். அது ஒருத்தர் இது வரைக்கும் திமுக என்ன பண்ணிருக்கு, திக என்ன பண்ணிருக்கு, எந்தெந்த கட்சி என்ன பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க பண்றோம், பண்ணுவோம். சரிங்களா? அதாவது முதல்ல இப்போ இடையில காசியில அவ்வளவு பிரம்மாண்டமான செலவு பண்ணி அவங்க பண்ணாங்க. காசியை விட காசி மாதிரி இன்னொரு புண்ணியஸ்தலம் என்ன இருக்குன்னா ராமேஸ்வரம். அதுக்கு நம்ம தலைவர்கள் இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்ல. நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், மக்களுக்கு எதாவது பண்ணிருக்காங்களா? ஒண்ணுமே பண்ணதில்லை. அத பேசுங்கடா நீங்க முதல்ல. டேய் தற்குறி, நீங்க முதல்ல அதை பத்தி பேசுங்கடா. நாட்டுல என்ன நடக்குன்னு முதல்ல பேசுங்கடா. இந்த விஷயத்துல எடுத்து பேசுங்களா? ஆளுங்கட்சியை நீ ஏதாவது பேச முடியுமானால? நீ தான் ஊப்பியாச்ச, நீ எப்படி பேசுவ? பேச மாட்ட. ஆனா உனா சீமானை பத்தி பேசுறது, விஜய பத்தி பேசுறது, ஏன்டா ஊப்பி சொல்றேன்டா. அவங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா நீங்க தாங்க மாட்டீங்க. அதே நான் சொல்றேன். சரிங்களா? சும்மா இந்த மாதிரி நீ ஒரு யாருக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க சொல்லு. நாங்க நார்மலா போறோம் பாருப்பா, நாங்க நார்மலா போறோம், நார்மலா இருக்கோடு. சரியா? சும்மா டென்ஷன் ஆகாத. நீ தலைவன். ஓகே. இப்போ நான் கேக்குறது என்னன்னா, நீ நாட்டு முன்னேற்ற பாதைக்கு அதாவது ஒருத்தர் நம்ம யங்ஸ்டர் கட்சிமத்துல, அதாவது நீங்க 2 யங்ஸ்டர் கட்சிமத்துல, நான் யங்ஸ்டர் கட்சிமத்துல ஒருத்தர் சொன்னாரு, நாளைய உலகம் இளைஞர் கையில இருந்து சொன்னாரு. அத நீ அதாவது உனக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க, அதை வச்சு என்னெல்லாமோ பண்ணலாம். ஆனா நீ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஏன்னா ஊப்பி. சரியா? நீ ஒரு தற்குறி ஊப்பி. அதாவது இந்த இத்தனை ஆண்டுகளாக திக கட்சிகள் ஆண்டு வருகிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டை பிரபலப்படுத்துறதுக்கோ, தமிழ்நாட்டை நண்பரோன்னாக்கோ எந்த ஒரு இதுவுமே பண்ணல. தலைவர் காமராஜர் இருக்க வரைக்கும் இந்த பள்ளி கல்லூரிகளை வளர்த்துக்க வேண்டி எவ்வளவோ பண்ணாரு. அவரு போன பிறகு பள்ளி கல்லூரிகள்லாம் ஒவ்வொன்றா மறைஞ்சிட்டு வருது, குறைஞ்சிட்டு வருது. அரசு பள்ளிகளை இப்ப குறைஞ்சிட்டு வருது. அதுக்கான தீர்விடுங்க. அரசு கல்லூரி மாதிரி ஒரு நம்பர் 1 படிப்பு சொல்லி கொடுக்குற கல்லூரி கிடையாது. அரசு பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் வராது. அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்றோம், நாங்க பண்ணுவோம். ஒரு தலைவன், ஒரு உன்னத தலைவன், ஒரு தன்மான தலைவன், தானக தலைவன் எங்கள் காமராஜர் ஐயா எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அத நீங்க அந்த மாதிரி இந்த கட்சிகள் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கா? பண்ண வர்றவனே பண்ண விடாம பண்றீங்களே, அதான் ஏன்னு கேக்குறேன். மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, புதுசா வர்ற ஒருத்தவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும்னு நாங்க நிரூபிக்க முடியும். நீங்க இன்னமும் அதே மாதிரி இருந்தீங்கன்னா நாடு உருப்படாது, நாடு நாசமா போயிடும். தமிழகத்தை நம்பர் 1 கொண்டு வர்றேன்னா எதுல கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? மக்கள் தொகை பெருக்கத்திலயும் இந்த மாதிரி கன்றாவி நோய்கள் இதுலயும் படிப்புல நம்பர் 1 கொண்டு வர முடியுமா? அதாவது மருத்துவத்துறையில நம்பர் 1 கொண்டு வர முடியுமா? ஒருத்தர் நீச்ச ஒழிக்கைக்கு நான் ஒரு சீக்கிரட் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதை காணல. என்ன காணல? இந்தியாவுல சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை நம்ம எந்த விளைவுல பெருசா ஆக்கலாம். அதுக்கான ஒரு பட்டியாவது நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. கிடையாது. கிடையவே கிடையாது. நான் இப்படி இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். இந்த மக்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஆனா இதுக்கு முடிவு இல்லவே இல்லையா? நாடு நல்லா இருக்க,
நலம் பெற நல்லாட்சி பிறக்கும். அது வரைக்கும் காத்திருப்போம். காலம் கடியும் நல் வாழ்க்கை பிறக்கும். நன்றி, வணக்கம். இது வில் பி வாட்ச், வில் பி டாக் சொல்லுவோம். இன்னொரு பதிவு பாருங்க, லைக் பண்ணுங்க, சரிங்களா? அதாவது அந்த தற்குறிகள் பண்ணது பெரிய தவறு. அந்த 2 பேரும்னால ஒரு தலைவனுக்கு அவமானம் வருதுன்னா, அது தமிழ் தலைவனாக இருக்கான். ஒருத்தர் தமிழ்நாட்டு ஒருத்தர் புதுசா வந்திருக்கான். அந்த தமிழனை வாழ விடக்கூடாது, தமிழனை நாசமாக்கிறோம். நல்லாவே கூட இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணுன்னா, தமிழ்நாடு ஒரு எவ்வளவு பெரிய தமிழ் மொழி மூத்த மொழி, அந்த மொழி இந்த மொழின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா தமிழனை மட்டும், தமிழன் ஆண்டானா தமிழ் மொழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யோசிச்சிருந்தீங்க, சரிங்களா? இந்த மாதிரி தற்குறிகள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதையும் நம்பாதீங்க, சரிங்களா? இவனுங்க ஏதாவது ஒண்ணு வீடியோ எடுத்து ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு இருப்பானுங்க, சரிங்களா? நல்லது காலம் பிறக்கும், சரிங்களா? புதுசா ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுக்கிறது உங்களோட விருப்பம். நான் இதுல நீங்க இவனுக்கு தான் ஓட்டு போடணும், அவருக்கு தான் ஓட்டு போடணும் நான் சொல்ல போறதே இல்லை. உங்க விருப்பம். நாடு நல்லபடியா மாறணும்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நாடு நல்லபடியா மாறணும்னா, நீங்க நம்ம இளைஞர்கள் கையில தான் இந்தியா இருக்கு. நாளைய பாரத இளைஞர் கையில இருந்துன்ற மாதிரி நாளைய தமிழகமும் இளைஞர் கையில தான். எங்க கையில மட்டும் இல்லை, உங்க கையிலயே இருக்கு. பாருங்க, பார்த்து பண்ணுங்க நல்லபடியா. சரி, இன்னொரு பதிவில் பார்ப்போம்.